கோமதி கதிர்கிட்ட சொல்றாங்க, "நீ கண்டிப்பா ராஜ கூட்டிட்டு போ. ஒண்ணா போகணும்." அப்படின்னு சொல்லிட்டு. "அதெல்லாம் முடியாது. காலேஜுக்கு நான் கூட்டிட்டு போக முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அவங்க மாமா கிட்ட சொல்றாரு. அவங்க அம்மா கிட்ட எதுவுமே பேசல. பயங்கரமா ஃபீல் பண்றாங்க கோமதி. "சரி விடும்மா. ஏதோ கூட்டிட்டு போலாம் விடு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி சொல்றாரு. "அத்தை ஏன் அத்தை சும்மா கதிர தொல்ல பண்ணிட்டே இருக்கீங்க? ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அதோட விட்டுற வேண்டியது தானே. இத பண்ணு, அத பண்ணுன்னு எதுக்கு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? நானா இருந்தேன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி பண்றீங்க. விடுங்க நல்ல பையன். ஏதோ கல்யாணம் பண்ணிட்டானா அதோட விட்டுருங்க." அப்படின்னு சொல்லிட்டு மீனா கோமதி கிட்ட சொல்றாங்க. "சரி வாம்மா, ராஜி நீ கூட்டிட்டு போய் விட்டு வாப்பா." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பிகிட்ட சொல்றாங்க. ராஜ வெளிய கூட்டிட்டு வந்து நிக்க வச்சுட்டு, "ராஜி நீ காலேஜுக்கு பார்த்து போயிட்டு வாம்மா. நான் எல்லார் மாரியும் நான் இல்ல. உன்ன நான் நல்லா பார்த்துப்பேன். சரியா? நல்லா படி." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அத கேட்ட உடனே அங்கருந்து வெளிய வராங்க ராஜியோட பாட்டி. அப்படியே பாட்டிய ராஜி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவும் வராரு. 2 பேருமே ராஜி பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பாண்டியன் கடையில இருக்காரு. அப்ப புரோக்கர் வராரு. வந்த உடனே என்ன இவரு இங்க வராரு அப்படின்னு சொல்லிட்டு கடையில பார்த்துட்டு இருக்காங்க. "என்னப்பா நான் ஏதோ தூங்கிட்டு இருந்தேன். நைட்டு 2 மணிக்கு ஃபோன் பண்ணி, என் பையனுக்கு பொண்ணு பார்க்கலையான்னு கேட்குற" அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர் சொல்றாரு. அதுக்கு பாண்டியன் சொல்றாரு, "ஆமா இவ்ளோ நாள் ஆகுதுல்ல. அவன் எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் மட்டும் இருக்கான். அதனால தான் சீக்கிரம் பாருங்கன்னு சொன்னேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க. எல்லார்கிட்டயும் உண்மைய சொல்லிடுங்க. அங்கங்க வந்து எங்களால அசிங்கப்பட முடியாது." அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. "ஆமா, நீ என்ன பொண்ணுக்கு எவ்ளோ கண்டிஷன் போட்டு வச்சிருக்க. நல்லா படிச்சிருக்கணுன்ற, நெ உன்னோட ஃபேமிலியா இருக்கணுன்ற, அது மட்டும் இல்லாம உங்க ஊருக்குள்ள இருக்கணுன்ற இவ்ளோ ரூல்ஸுக்கும் பொண்ணு கிடைக்கணும்லப்பா! நான் தேடிக்கிட்டு தானப்பா இருக்கேன்." அப்படின்னு சொல்றாரு. "சரி, சரி. என்ன நெறைய ரூல்ஸ்லாம் வேண்டாம். இந்த ஊர் இல்லனாலும் பரவால்ல. ஆக மொத்தம் பொண்ணு நல்லா படிச்சிருக்கணும். அத மட்டும் பார்த்து சீக்கிரம் சொல்லு." அப்படின்னு சொல்றாரு. "கண்டிப்பா சொல்றேன்ப்பா. அதுல எந்த மாற்றமும் இல்ல. சீக்கிரமா சொல்லிடுறேன்." அப்படின்னு சொல்றாரு. "இந்தா பணம். இத கொஞ்சம் வச்சுக்கோ. அது சீக்கிரமா பொண்ணு பாரு." அப்படின்னு சொல்றாரு. அங்கருந்து போறாரு. என்ன இவரு இப்படிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க கடையில பேசிக்கிறாங்க. அதுவும் நைட் 2 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு பொண்ணு வேணும்னு. ஆமா, ஆமா. அண்ணனுக்கு கல்யாணம் ஆகணும்ல. பாவம்ல அண்ணன். அதனால தான் அப்பா பயங்கரமா ஃபீல் பண்றாரு அண்ணன நெனச்சு. அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்ல. அவன் மட்டும் என்ன தனியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வருத்தப்படுறாரு.